முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணா பெரியாரை விமர்சித்தவர்களுடன் கூட்டணி வைக்க வேண்டுமா என்பதை அதிமுக சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் VP சிங்கின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் உள்ள அவருடைய உருவ சிலைக்கு திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணா பெரியாரை விமர்சித்தவர்களுடன் அதிமுக எப்படி பயணிக்கப் போகிறது என்று கேள்வி எழுப்பினார். மதுரையிலே நடந்தது முருக பக்தர்கள் மாநாடு அல்ல, மோடி பக்தர்கள் மாநாடு. வெறும் தேர்தல் ஆதாயம் கருதி அண்ணாவை விமர்சித்தாலும் பெரியாரை விமர்சித்தாலும் அந்த தலைவர்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் அவர்களோடுதான் தேர்தல் களத்தை சந்திப்போம் என்கிற நிலையில் அதிமுக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும். அண்ணாவை பழித்த பிறகு, பெரியாரை பழித்த பிறகும் பாஜகவோடு RSS உள்ளிட்ட சங் பரிவார்களோடு இவர்கள் தொடர்ந்து பயணிக்கப் போகிறார்களா என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அமெரிக்க அதிபர் டிரம்பை பார்த்து பிரதமர் மோடி பயப்படுகிறார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் மோடி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் 17 முறை கூறிவிட்ட போதிலும் பிரதமர் மோடி அமைதியாக இருக்கிறார் என்று தெரிவித்தார். ட்ரம்பை கண்டு பிரதமர் மோடி அஞ்சுகிறார் என்று கார்கே தெரிவித்தார். 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.